இன்னைக்கு வந்து next few questions of soil mechanics பார்க்கலாம். Not one question. In a consolidated drain test on a normally consolidated clay, the volume of the soil sample during shear is. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சாலிடேட் ட்ரெயின் டெஸ்ட் வந்து நடக்குது, சிடி டெஸ்ட் வந்து நடக்குது எதில் அப்படின்னு பார்த்தா என்சிசி. என்சிசினா என்ன? சாண்டில் வந்து சிடி டெஸ்ட் நடக்கும்போது வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி அப்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும்போது வால்யூம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் டிக்ரீஸ். ஸோ ஆப்ஷன் ஏ, இட் டிக்ரீசஸ். இதுவே டென்ஸ் சாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்சிசி ஆர் லூஸ் சாண்டுக்கு வந்து வால்யூம் வந்து டிக்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் ஏ டிக்ரீசஸ். Next question. The Skempton pore pressure coefficient B for a saturated soil is. ஸ்கெம்டன்ஸ்க்கு வந்து ரெண்டு ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. போர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. இதில் பிக்கான வேல்யூஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படின்னா பியோட வேல்யூ வந்து 1. இதுவே ட்ரையாக இருக்குது அப்படின்னா பியோட வேல்யூ வந்து 0. பார்ஷியலி சேச்சுரேட்டட்னா பி இஸ் லெஸ் தேன் 1. இங்கே வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ வந்து 1. ஆப்ஷன் ஏ 1. 103. The shear strength of a soil is unique function of. ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து அது வந்து எதோட ஃபங்க்ஷன், இந்த டவ்வோட வேல்யூ வந்து எதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இப்போது டவ்வை வந்து எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி டெல்டா அப்படிங்கிற மாதிரி டெரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து கொயஷன் பற்றிலாம் எதுவுமே பேசுனது கிடையாது. டவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டேன் டெல்டா அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த டெல்டாங்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி டெல்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்டாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஃபைனால். அது ஆங்கிள் ஆஃப் ரீபோ, ஷியரிங் ஆங்கிள், இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃபையால் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கரெக்ஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியை வந்து கொண்டு வராங்க. சி ப்ளஸ் சிக்மா டேன் ஃபை. இந்த ஈக்குவேஷனை கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் தியரி. இதுவே இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்து கூலும் மோர்ஸ் தியரி. இந்த கூலும் மோர்ஸ் தியரியை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா மோர்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். கூலும் தியரியிலேருந்து இது கொண்டு வந்ததுனால கூலும் மோர்ஸ் தியரி அப்படின்னு வச்சுட்டாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவ் டேஷ் ஈக்குவல் டு சி டேஷ் ப்ளஸ் சிக்மா டேஷ் டேன் ஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சி டேஷுங்கிறது வந்து எஃபெக்டிவ் கோஷன், சிக்மா டேஷுங்கிறது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் இஸ் யூனிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ஷன் ஏ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒன்லி. இதில் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸுமே வரும் எப்போ அப்படின்னா இந்த கூலும்ஸ் தியரி வச்சு போடுறோம் அப்படின்னா. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற தியரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூலும் மோர்ஸ் தியரி. இதில் வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒன்லி. 104. இந்த டெபாசிட் ஆஃப் நார்மலி கன்சன்ட்ரேட்டட் கிளே. என்சிசி அப்படின்னா என்ன? சாண்ட். இப்போ அந்த சாண்டில் வந்து என்ன ஆகுது, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது, வாட்டர் கண்டென்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள் என்சிசி அதான் வந்து சாண்ட் கண்டிஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போரோட்டோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வாட்டர் கண்டென்ட்டுங்கிறது வந்து நார்மலி கன்சன்ட்ரேட்டட் கிளே அப்படிங்கிறதுனால அன்ட்ரெயின் டெஸ்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் கண்டென்ட்டுங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அன்ட்ரெயின்டு ஸ்ட்ரென்த்தும் சரி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த்து. ஆனால் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்ட்ரெயின்டு ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். என்ன கேஸில் அப்படின்னா என்சிசி அதான் சாண்டில் வந்து அன்ட்ரெயின்டு டெஸ்ட் வந்து பண்ணும்போது. ஓகே, 105. Select the incorrect statement. ஓகே, எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் அதான் ஃபையோட வேல்யூ. இப்போ ஃபை வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசஸ் as சைஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் இன்க்ரீசஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா ஃபை வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ வந்து அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் as the soil gradation improves. ஓகே, ஃபை வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா கிரேடேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஃபை இஸ் லிமிட்டட் டு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 45. இது வந்து தப்பு. ஃபையோட வேல்யூ வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. அதே மாதிரி இட் இஸ் ரேர்லி மோர் தேன் 30 டிகிரி ஃபார் ஃபைன் கிரெயின்டு சாயில். கோர்ஸ் கிரெயின்டு சாயிலுக்கு வந்து 5 வந்து 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் ரேர்லி மோர் தேன் 30 டிகிரி ஃபார் ஃபைன் கிரெயின்டு சாயில். இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். ஃபைன் கிரெயின்டு சாயிலுக்கு வந்து ஃபையோட வேல்யூ வந்து ரேராக தான் 30 டிகிரி மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 105 கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 106 கொஸ்டின்.
One unconfined compressive strength test is UCC test வந்து drain testா, undrained testா, consolidated undrainedா, consolidated drainedா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா UCC டெஸ்ட் வந்து இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரைஆக்சியல் டெஸ்ட். இதில் வந்து கன்ஃபைனிங் ப்ரெஷர் வந்து 0. கன்ஃபைனிங் ப்ரெஷர்னா என்னென்னா சிக்மா 3. இதோ இங்கே போட்டிருக்காங்க. கன்ஃபைனிங் ப்ரெஷர் வந்து சிக்மா 3 இஸ் 0. அதே மாதிரி இதில் வந்து லோடு வந்து நம்ம ரேப்பிடாக அப்ளை பண்ணுறதுனால அன்ட்ரெயின்டு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்ட்ரெயின்டு டெஸ்ட்னா வாட்டரை வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டோம் அதிலேருந்து. ஸோ அதனால வந்து அன்ட்ரெயின்டு டெஸ்ட். யூசிசி டெஸ்ட் வந்து இட் இஸ் அ அன்ட்ரெயின்டு டெஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ அன்ட்ரெயின்டு டெஸ்ட். அதே மாதிரி இந்த யூசிசி வந்து இட் இஸ் கண்டக்டட் ஒன்லி ஆன் கோயசிவ் சாயில்ஸ் லைக் கிளே. எப்படி வெயின் ஷியர் டெஸ்ட் வந்து கோயசிவ் சாயிலில் கண்டக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி யூசிசி டெஸ்ட்டுமே வந்து கோயசிவ் சாயிலில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். Okay, a cylindrical specimen of a saturated soil failed under axial vertical stress of 100 kN per meter square when it was laterally unconfined. The failure plane was inclined to the horizontal plane at an angle of 45 degrees. The values of cohesion and angle of internal friction for the soil respectively is. Cohesion value 5 value இதில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா laterally unconfined சொல்லியிருக்காங்க. லேட்டரலி அன்கன்ஃபைன்டு சாயிலுங்கிறதுனால சிக்மா 3 வந்து 0. இப்போ தான் நம்ம பார்த்தோம். சிக்மா டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 kN/m² வந்து Nm/mm² கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து Nm/mm² தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 45 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெயிலியர் பிளேனோட ஆங்கிள் தான் வந்து ஆல்ஃபா. ஃபெயிலியர் பிளேன் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் தான் வந்து ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி ப்ளஸ் 5/2ங்கிறது நமக்கு தெரியும். இதுலேருந்து நம்ம 5ஓட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோன்னா 0. அதே மாதிரி சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2c tan ஆல்ஃபா. இந்த சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 2c tan ஆல்ஃபா. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தெரியும். இதில் சிக்மா 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்மா 3 ப்ளஸ் சிக்மா டி. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ தான் வந்து சிக்மா 3ங்கிற வேல்யூ வந்து 0. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். இங்கே வந்து சிக்மா டி மட்டும்தான் இருக்கும். அதை இங்கே 0.1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து சியோட வேல்யூ வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அதை வந்து 0.05 Nm/mm². ஸோ சியோட வேல்யூ வந்து 0.05 Nm², 5 வந்து 0. ஸோ ஆப்ஷன் பி 0.05 Nm/mm² அண்ட் 5ஓட வேல்யூ வந்து 0. Next question. In an unconfined compression test on a clay specimen of initial volume V and length L, the area of cross section at failure is taken as. இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதுவுமே ரொம்ப வந்து நம்ம ஃபேமஸான ஒரு ஃபார்முலா தான். இதை பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் டிவைடட் பை எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல் அப்படின்னு வரும். ஆனால் யூசிசி டெஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் இன் லென்த்துங்கிறது இருக்காது. ஸோ ப்ளஸ் வந்து இங்கே வராது, மைனஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வி டிவைடட் பை எல் மைனஸ் டெல்டா எல் தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். 109. The angle that Coulomb's failure envelope makes with the horizontal is. இப்போது கூலும்ஸ் ஃபெயிலியர் என்வெலப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் வந்து என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னாலுமே ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்னாலுமே ரெண்டுமே சேம்ன்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும். ஆனால் இதில் இந்த கூலும்ஸ் ஃபெயிலியர் என்வெலப்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோஹெஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் தான். இதில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சாண்டை வந்து ஹீப்பாக வந்து இந்த பீச்லலாம் நம்ம விளையாடும் போது ஹீப்பாக வந்து நம்ம வச்சு விளையாடும் போது அந்த ஹீப்புக்கும் அந்த ஹீப்பில் இருக்கிற அந்த ஸ்லாண்ட் லைனுக்கும் ஹரிசாண்டலுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். இதில் வந்து அவங்க கூலும்ஸ் ஃபெயிலியர் என்வெலப்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் கண்டுபிடிக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் தான். Next question. In a triaxial compression test on a soil specimen, the intermediate principal stress is equal to. Intermediate principal stress அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்மா 3. அதுதான் வந்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரெண்டுமே சேம் தான். If a cohesive soil specimen is subjected to a vertical compressive load, the inclination of the cracks to the horizontal is அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து cohesive soilன்னு கொடுத்ததுனால கொயஷன் இருக்கும், ஆனால் வந்து ஃபைங்கிறது வந்து இருக்காது. 5 is equal to 0. இப்போ ஆல்ஃபா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வித் ஹரிசாண்டல்னா ஆல்ஃபா. ஸோ ஃபார் கிளேனா 5 is equal to 0. ஆல்ஃபா இஸ் equal to 45 + 5/2.
இதில் 5 = 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 45 டிகிரின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி 45 டிகிரி. Select the incorrect statement. In a direct shear box test, the plane of the shear failure is predetermined. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Better control is achieved on the drainage of the soil in triaxial compression test. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ட்ரைனேஜ் கண்ட்ரோலுங்கிறது ட்ரையாக்சியல் டெஸ்டோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, next, stress distribution on the failure plane in case of triaxial compression test is uniform. இதுவுமே ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். அன்கன்ஃபைன்டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், அதாவது யூசிசி, அந்த டெஸ்ட் வந்து இட் கேன் பி கேரிட் அவுட் ஆன் ஆல் டைப்ஸ் ஆஃப் சாயில்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் யூசிசி வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளேயி சாயில் அப்படின்னு. ஆல் டைப்ஸ் ஆஃப் சாயில்ங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். 113. The shearing stress is 0 on 2 planes. Then the angle between the 2 planes is. Shear stress வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அந்த பிளேன் வந்து என்னது? பிரின்சிபல் பிளேன். பிரின்சிபல் பிளேன்ஸ் வந்து மேஜர் மைனர் எடுத்தோம் அப்படின்னா போத் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தெம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 90 டிகிரி. In triaxial compression test, the application of additional stress on the soil specimen produces shear stress on. ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் அடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஆட் பண்ணுவோம், அதான் வந்து சிக்மா டி. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ் ஒரு அடிஷ்னல் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். இந்த ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா பிளேன்ஸுமே அது வந்து ப்ரொவைட் பண்ணோம் எக்ஸப்ட் த வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் பிளேன். ஸோ ஆப்ஷன் டி, it produces shear stress on all the planes except horizontal and the vertical planes. The state of stress on the plane inclined at an angle of 45 degree to the horizontal plane is represented on the Mohr circle by a point at which அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா sigma n is equal to sigma 1 plus sigma 3/2 plus sigma 1 minus sigma 3/2 cos theta. இது தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி போடுறோம் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா sigma 1 minus sigma 3/2 sin 2 theta. இதில் வந்து தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி போடுறோம் அப்படின்னா டவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ sigma 1 plus sigma 3/2 அது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ், அண்ட் sigma 1 minus sigma 3/2 இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த டெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ இந்த ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் வந்து 3 டெஸ்ட் இருக்குது. யூயூ டெஸ்ட், சியூ டெஸ்ட், சிடி டெஸ்ட் அண்ட் யூடி டெஸ்ட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ யூயூ டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து ட்ரைனேஜ் வந்து இட் இஸ் நாட் பெர்மிட்டட், அதனால தான் இது வந்து அன்ட்ரைன்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி அதனால தான் இது வந்து குவிக் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சேச்சுரேட்டட் கிளே. தென் சியூ டெஸ்ட். இன் சியூ டெஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர்லேயே நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணுவாங்க, இட் இல் அலோவ் டு கன்சாலிடேட். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை வந்து வெளியில் விட மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அன்ட்ரெயின், நோ ட்ரைனேஜ் இஸ் பெர்மிட்டட். அதான் வந்து சியூ டெஸ்ட். இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் யூஸ் டு இன்வெஸ்டிகேட் த ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் த earth and dam. நெக்ஸ்ட் சிடி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து கன்சாலிடேட் பண்ண விட்டுருவாங்க, செகண்ட் ஸ்டேஜில் வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க, எல்லா வாட்டரையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ த போர் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த சிடி டெஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சேச்சுரேட்டட் சாண்ட் அண்ட் சேச்சுரேட்டட் கிளே ஃபார் லாங் டேர்ம்ஸ். Okay, 117 question. When a soil sample is subjected to uniformly distributed fluid pressure only in a triaxial compressive test, the Mohr's representation of state of stress on the sample is. இப்போ இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருங்கிறது என்னது? எந்த டைரக்ஷனில் எடுத்தாலுமே அது வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ sigma 1 will be equal to sigma 3. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். 118. When a sample of a sand is sheared under the undrained condition, then சாண்டை வந்து அன்ட்ரெயின்டு கண்டிஷனை வந்து ஷியர் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, வால்யூம் டஸ் நாட் சேஞ்சஸ். அது ஏன் அப்படின்னா அன்ட்ரெயின்டு கண்டிஷனில் வந்து சாண்ட் வந்து எதுவுமே ஆகாது.
அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. ஏன்னா அதுக்குள்ளே இருந்து வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணாதான் அந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ when a sample of a sand is sheared under undrained condition, then volume does not changes. Option D. 119 question. The ratio of undisturbed shear strength to the remolded shear strength in cohesive soil under undrained condition is. இப்போ ரேஷியோ ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு ஷியர் ஸ்ட்ரென்த் டு ரீமோல்டட் ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன? இதுதான் வந்து ஈக்குவல் டு சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு அன்டிஸ்டர்ப்டு ஷியர் ஸ்ட்ரென்த் டு ரீமோல்டட் ஷியர் ஸ்ட்ரென்த்துங்கிறது நமக்கு தெரியும். அந்த வேல்யூ வந்து எப்பயுமே இட் வில் பி கிரேட்டர் தேன் 1 தான். எஸ்ஸோட வேல்யூ தான் இங்கே இப்போ சொல்லியிருக்காங்க. எஸ்ஸோட ஃபார்முலா தான் இங்கே இன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. 120 question. During the first stage of triaxial test, when the cell pressure is increased from 0.1 Newton per mm square to 0.26 Newton per mm square, the pore water pressure increases from 0.07 Newton per mm square to 0.15 Newton per mm square. Skempton's pore pressure parameter B is equal to. இது வந்து ஒரு ப்ராப்ளம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கெம்டன்ஸ் ஈக்குவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ டெல்டா சிக்மா 3. அண்ட் இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் இன் செல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் இன் போர் வாட்டர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ செல் ப்ரெஷருங்கிறது வந்து சிக்மா 3 அண்ட் போர் ப்ரெஷருங்கிறது வந்து டெல்டா யூ. அது ரெண்டுமே இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து பியோட வேல்யூ வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். பியோட வேல்யூ வந்து 0.5. ஆப்ஷன் ஏ 0.5.